தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை அறியும் குழு அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்டு 2026 தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்பு இழந்தது பற்றி ஒரு விசாரணை குழு, உண்மை அறியும் குழு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் விசாரணை முடிந்துவிட்டது. இன்று ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் நிர்வாகிகள், வேட்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விசாரணை உண்மை அறியும் குழு தொடர்ந்து தமிழ்நாடு முழுதும் உள்ள 28 தொகுதி அது சார்ந்த மாவட்டங்களில் உள்ளவர்களை அழைத்து விசாரணை செய்யும் துவங்கி இருக்கிறது. நான் சொன்னபடி, ஏற்கனவே சொன்னபடி, சென்னை மாவட்டங்கள் முடிந்துவிட்டது. இரண்டாவதாக இன்று ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கான அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் விசாரணை நடைபெற இருக்கிறது. இந்த விசாரணையில் வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது ஏன், அதற்கான காரணங்கள், உள்கட்சியினுடைய பூசல்கள், பிரச்சனைகள் ஏதும் உள்ளதா என்பதை கண்டறிந்து எதிர்காலத்தில் இது போன்ற நிலை வராமலும் தவறு செய்தவர்கள் பற்றிய நடவடிக்கைகளை நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்ப உள்ளோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அதுபோன்று காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணியிலே என்ன பிரச்சனை இருந்தது என்பதையும் விசாரிக்கிறோம். நிச்சயமாக இந்த விசாரணை குழு இன்னும் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பிற மாவட்டங்களிலும், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் எதிர்காலத்திலே அடுத்தடுத்த தேதிகள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த அறிவிக்கும் தேதியிலே மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போன்று முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் பாராளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நேரமும் விரைவில் அறிவிக்கப்படும். அந்த நாள்களிலே அவர்கள் வரலாம். அதிலே சிலருக்கு வர இயலாமல் போனால் மற்றொரு நாள்களிலே வந்து அவர்கள் எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட்டை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த எழுத்துப்பூர்வமான அந்த கம்ப்ளைண்ட்டுகள் கான்ஃபிடென்ஷியலாக, ரகசியமாக வைக்கப்பட்டு அது அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்படும். அகில இந்திய தலைமை அது பற்றிய முடிவு செய்யும். இந்த அறிவிப்புக்காகத்தான் இந்த பிரஸ் மீட். ஆக வரக்கூடிய கட்சி செயல் வீரர்கள், தலைவர்கள் ஒவ்வொருவரும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொணரும்படி நாங்கள் கட்சியினருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம்.
நல்ல கேள்வி. இதுவரை சென்னை மாவட்டங்களும் இன்று சில மாவட்டங்களும் இப்பொழுதுதான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுவரை ஒரு சுமார் 100க்கு மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கிறது. இன்னும் முழுமையாக வந்த பிறகு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னபடி புகார்களில் அந்த வேட்பாளர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய நடவடிக்கைகள், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதை பற்றிய புகார்கள் தான். அது எங்களுடைய குழுவுக்கு முன் அது நடக்கல. வெளியே சென்ற பிறகு இந்நாள் மாவட்டத்துக்கு உள்ளவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பெரிதிப்படுத்தப்பட்டது. இல்லை, அது சம்பந்தமாக இந்த விசாரணை குழு ஆய்வு செய்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக இந்த முழுமையான குழு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும். தற்பொழுது போட்டியிட்ட 28 தொகுதிகளுக்கு அதை சார்ந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இப்பொழுது இந்த விசாரணை குழு நடைபெற்று வருகிறது. நீங்கள் கூறுவது போன்று ஏதும் பிறகு எங்களுக்கு அகில இந்திய தலைமை எங்களுக்கு உத்தரவிட்டால் நிச்சயமாக அதையும் செய்வோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 7 மாவட்டங்கள், இன்றைக்கு ஒரு 6 மாவட்டங்கள், இன்னும் பல மாவட்டங்களுக்கு இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. அதற்கான தேதிகளை அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் அறிவிப்போம். அவர்கள் கீழே உள்ள நிர்வாகிகளுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கால அவகாசம் 60 நாள். ஒரு மாதத்திற்குள் அநேகமாக நாங்கள் முடித்து விடுவோம். அதன் பிறகு இந்த அறிக்கையை தயார் செய்து எங்களுடைய மேலிட தலைமைக்கு கொடுப்போம். நாங்கள் 5 பேர் கமிட்டி உறுப்பினர்கள். எங்களுடைய சேர்மனாக, தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் இருக்கிறார். எங்களோடு திரு சொன்ன சேதுராமன் அவர்கள் இருக்கிறார்கள். அகில இந்திய முன்னாள் செயலாளர் சிடி மையப்பன் இருக்கிறார்கள். அதே போன்று மகிழாவுடைய நிர்வாகி நம்முடைய கமலிகா காமராஜ் இருக்கிறார்கள். இதனுடைய கன்வீனராக நான் இருக்கிறேன். எங்களுக்குள் மட்டும்தான் இது அந்த ஆய்வு தெரியும். நாங்கள் அதை மேலிடத்துக்கு சொல்லுவோம். இதில் யாருடைய எந்த விதமான ஒரு இடையூறோ அல்லது சிபாரிசோ இருக்காது. 12 வருட மோடியின் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அதிக நாட்கள் பிரதமராக இருந்த இதை தாண்டி இப்போ மோடி உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்தியா இன்றைக்கு இயங்குகிறது என்று சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்கள், அதே போன்று அணைக்கட்டுகள், மின் உற்பத்தி நிலையங்கள், விண்வெளி ஆய்வு மையங்கள், கல்வித்துறையிலே ஐஐடி, ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள், இப்படி விண்வெளித்துறை அனைத்தையும் உருவாக்கியது பண்டித ஜவஹர்லால் நேரு. அதிலே பல பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்தது பாஜக. இன்றைய அரசு மட்டுமல்ல, இதற்காகவே ஒரு அமைச்சரை விற்பனைக்கே, இந்தியாவுடைய நிறுவனங்களை விற்பனைக்காகவே ஒரு அமைச்சரை அவர்கள் போட்டு வாஜ்பாய் ஆட்சியிலும் செய்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது. முந்தைய பாஜக அரசும் இன்றைய பாஜக அரசும் அதை விற்பனை செய்து வருகிறது. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், இந்தியா விற்பனைக்கல்ல என்று நாங்கள் சொல்லி இருந்தோம். ஆனால் இந்தியா விற்பனைக்கு என்று இந்த அரசு விற்று கொண்டிருக்கிறது. அதுவும் தங்களுக்கு நட்பிலே இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இது சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைவர் அல்லது மேலிட தலைவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக தகவல் தெரிவிப்பார்கள். சென்னையில் காங்கிரஸ்
இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் அழைப்பது எந்த மாவட்டத்திலே வேட்பாளர் போட்டியிட்டாரோ அந்த மாவட்டம். அது அல்லாமல் பிற மாவட்டங்கள் எங்களிடம் வந்து நேரடியாக எழுத்துப்பூர்வமாக அந்த புகார்களை, கம்ப்ளைண்ட்களை தரலாம். புதுதாக போட்ட மாவட்ட தலைவர்களுக்குள்ள பழைய மாவட்ட தலைவர்கள் ஒருங்கிணைப்பு இல்லை இது எப்பொழுதுமே இது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு தலைமை மாற்றம் வரும்பொழுது, ஏன் ஆட்சியாகவே இருந்தாலும் தலைமை மாற்றம் வரும்பொழுது சில காலம் இந்த பிரச்சனை இருக்கலாம். புது மணப்பெண் போன்றுதான் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். புதுசாக ஒரு மணப்பெண் வந்தால் அவருடைய புதுசாக புகுந்த வீட்டில் இருக்க உறவினர்கள் யார் என்று அவர்களுக்கு உடனே தெரியாது. வீட்டில் எந்தெந்த அறையில் என்ன இருக்கும், ஏன் சமையலறையில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த புது நிர்வாகிகளுக்கும் பழைய நிர்வாகிகளுக்கும் அந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது கூடிய விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை, மாநில தலைமையால் சரி செய்யப்படும். பலர் போட்டியிடலாம். தகுதி உள்ள மூத்த தலைவர்கள். தேர்தல் நடந்தால் நிச்சயமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் என்று இருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள். நாங்கள் வாக்களிப்போம் போட்டி இருந்தால். இல்லை ஒருமித்த கருத்து என்று சொன்னால் அகில இந்திய தலைமை முடிவு செய்து புதிய தலைவர் வரலாம். அல்லது இப்பொழுது உள்ள தலைவர் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் அதுவும் நடக்கலாம். நாளைக்கு கர்நாடகா முதலமைச்சர் அங்க ஒரு கோயில்ல வழிபாடு இருக்காரு. ஏற்கனவே தமிழகத்துல இருந்து அங்க மேகதாது கட்டக்கூடாது கர்நாடகத்துல அப்படின்னு சொல்லிட்டு வலுப்பா எதிர்ப்பு போறது நிலைமையில நாளைக்கு அவர் போகும்போது இதை பத்தி அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறீங்களா? இது நீங்கள் தமிழக முதல்வரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் கேட்குறீங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க அவர் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு செல்றாருன்னு சொல்லி. அது போக அவருக்கு நேரம் இருந்து சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்து 2 பேரும் ஒற்றுக்கொண்டால் நிச்சயமாக சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். இது முதல்வருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு.